தேர்தல் வாக்குறுதியாக திமுக 404 வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்கிறது. தேர்தலில் வாக்குறுதி இல்லாததை என்னென்னலாம் நிறைவேற்றி இருக்குன்னா, புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், முதலமைச்சரின் காலை உணவு திட்டம், நான் முதல்வன் திட்டம், மக்களை தேடி மருத்துவம் திட்டம், இல்லம் தேடி கல்வி திட்டம், இன்னுயிர் காப்போம், நம்மை காக்கும் 48 திட்டம், முதல்வரின் முகவரி திட்டம், நம்மை காக்கும் 48 போய் பாக்குறவங்க ஆக்சன் 48 ஹவர்ஸ்க்குள்ள உங்களுக்கு ஆற செலவு மத்திய அரசு கொண்டு வந்துட்டாங்க சார். இது ஏற்கனவே மத்திய அரசு கொண்டு வந்த திட்டம் தான் இது. மத்திய அரசுடைய விஷயத்தை திமுகவுடைய வெற்றி 18வது பாருங்க. அதுதான் திமுக சார். இருங்க ஒரே நிமிஷம். மத்திய அரசு ஏன் பதறீங்க? ஏற்பட்டால் உடனடியாக மத்திய நிதியை கொடுங்க சார். உங்க திட்டம் தான் நான் சொல்றேன். ஜல்ஜீவன் திட்டத்துக்கு நாங்க நிதி கொடுக்கிறோம். நாங்க நிதி கொடுக்கிறோம். என்ன சார் பண்றீங்க? ஜல்ஜீவன் திட்டத்துக்கு நாங்க தான் பணம் கொடுக்கிறோம். எங்க கொடுக்கிறோம்? நாங்க தான் கொடுக்கிறோம். கல்வி நிதியை நாங்க தான் கொடுக்கிறோம். அப்ப என்ன செய்து கொண்டிருக்கிறது? தமிழக அரசு வரி வருவாயை என்ன செய்து கொண்டிருக்கிறது? ஜிஎஸ்டி வருவாயை நாங்க எடுக்கிறோம். ஜிஎஸ்டி குறைஞ்சிருச்சு. அப்படி சொன்னது யாரு? 29 பைசா. அப்படி சொன்னது இவங்கதானே. நாங்க சொல்லலையே. இவங்க பேசுறப்ப நான் அமைதியா இருந்தேன் சார். ஒரே நிமிஷம் சார். அதுக்கு நீங்க அவரோட பேசுறாங்க. நாங்க வந்து அமைதியா இருக்க முடியாதுல. மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறாங்க.